தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். வளைகுடா நாடுகள் நீர் பற்றாக்குறையை பாதிக்காமல் தரவு மையங்கள் உருவாக்க திட்டம். GCC நாடுகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் உள்கட்டமைப்பு தொழிலில் வெகுவான வளர்ச்சி நீர் வளங்களை பாதிக்கிறது. 2024 சவுதி அரேபியாவில் தரவு மையங்கள் 15 பில்லியன் லிட்டர் நீர் பயன்படுத்தியுள்ளன. 2030 வரை தரவு மைய திறன் 3 மடங்கு அதிகரிக்கும் என கணிக்கப்படுகிறது. அதிக வெப்பநிலைகள் மற்றும் உப்பு நீர் தூய்மை காரணமாக நீர் அதிகமாக தேவைப்படுகிறது. தொழில் முன்னேற்றமும் சூழலியல் தக்கவரையும் சமநிலைப்படுத்தும் முயற்சிகள் அவசியம் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் தரவு மையங்களில் நீர் மற்றும் சக்தி பயன்பாட்டை குறைக்க ஸ்ரீதர் எலக்ட்ரிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் திரவ குளிர்விப்பு தொழில்நுட்பம் மற்றும் AI பயன்பாட்டை முன்னேற்றி 20 முதல் 92% வரை நீர் சேமிப்பு சாதித்துள்ளன. உயர் முதலீடு மற்றும் பராமரிப்பு சவால்கள் இருந்தாலும் கூகுள், OpenAI போன்ற நிறுவனங்கள் புதுப்பித்த சக்தியை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் பாதிப்புகளுடன் சமநிலையில் தரவு மைய வளர்ச்சியை முன்னெடுக்க முயற்சிக்கின்றன. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 23.32, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 80.55, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 87.46, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 302.06, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.16 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 381 ரியால்கள், 1 பவுன் 3048 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 9215 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 73,720க்கும் விற்கப்படுகிறது.